ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான அரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 250 கிராம், அதாவது 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம். பாசிப்பருப்புலேருந்து லேசாக வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வாசனை வரும்போது லேசாக கலர் மாறும், அந்த அளவு வறுத்தா போதும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தண்ணி 3 மடங்கு ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வெயிட் வச்சு 7 விசில் விடலாம். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க. அடுத்தது ஒரு பவுலில் 100 கிராம் பாஸ்மதி ரைஸும் 15 முந்திரியும் எடுத்துக்கோங்க. அதை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. மற்ற திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் ஊற வச்சா போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் 10 நிமிஷம் ஊறின பாஸ்மதி ரைஸையும் முந்திரியையும் சேர்த்துக்கலாம். கூடவே அரைமுடி தேங்காவை துருவி சேர்த்துட்டு 3 ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அடுத்தது ஒரு அகலமான பவுலில் 250 ml பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய கேரட் இல்லைன்னா 2 சின்ன கேரட் துருவி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வேக விட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். அப்போது பால் திக்காகி கண்டென்ஸ் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பொருட்களையும் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். அரிசி எல்லாம் வேகிறதுக்காக 10 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு சிம்லையே விடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த டைமில் ஒரு 50 ml பால் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதே போல் ஒரு 2-3 தடவை 150 ml பால் அளவுக்கு ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வேக விடலாம். அந்த டைமில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு ரெடியாக இருக்கும். அதையும் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவு வெந்திருக்கணும். நம்ம கரண்டியோ இல்லை மத்தோ வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம இந்த பாயாசத்துக்கு இது வரைக்கும் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த பாசிப்பருப்பையும் நம்ம இப்போ பாயாசத்தோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும், கட்டியெல்லாம் விழாது. ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த நேரத்தில் கூட நீங்கள் ஒரு 50 ml பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கடைசியாக நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். 250 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேண்டான்னா 200 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். இந்த டைமில் கூட நீங்கள் ஒரு 50 ml பால் சேர்த்துக்கலாம். மொத்தமே இந்த ரெசிபிக்கு நம்ம 500 ml பால் தான் சேர்த்துருக்கோம். கடைசியாக ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடானதும் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் முந்திரி ஒரு 10-15 லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே உலர் திராட்சையும் நமக்கு தேவையான அளவு சேர்த்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த்தியான அரிசி பாயாசத்தை ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பாயாசத்தில் சேர்த்தோன்னா நம்மளுடைய சூடான சுவையான சூப்பரான ஹெல்த்தியான அரிசி பாயாசம் ரெடி. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுத்து அசத்துறீங்க. அப்படியே உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.